Hi viewers, welcome to the channel. SSC JE Exam Preparation Tips for Beginners. SSC JE Exam எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், எக்ஸாம் டேட்டு, கட் ஆஃப், சேலரி. எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமில் வந்து 2 பேப்பர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர்ஸ், ஆஃப்லைன் எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் இன்ஜினியரிங்ட்டு 3 பார்ட்டாக இருக்குது நம்ம கொஷின் பேப்பர்ஸில். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு பார்ட் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்கு 50 கொஷின்ஸு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் 50 கொஷின்ஸு. ஜென்ரல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் 100 கொஷின்ஸுங்க. ஈச் கொஷின் கேரிங் 1 மார்க்ஸ். பேப்பர் 2 பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்கும். அதில் 300 மார்க்ஸுக்கு வந்து வைக்கிறாங்க. 2 hours எக்ஸாம். சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டுமே வந்து காமன் ஃபார் ஆல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். பட் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சிலபஸ்ன்றதை பார்க்க போகிறோம். பில்டிங் மெட்டீரியல், எஸ்டிமேஷன், காஸ்டிங் அண்ட் வேல்யூவேஷன், surveying, soil mechanic, hydraulic, irrigation engineering, transportation engineering, environmental engineering, structure engineering related subjects பார்த்தீங்கன்னா theory of structure, concrete technology, RCC design, steel design. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2க்கு சிலபஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். பேப்பர் 2க்கு சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஜென்ரல் இன்ஜினியரிங்க்கு என்ன சிலபஸோ அதே தான் டீட்டெயிலாக வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. எக்ஸாம் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு வந்து March 30 கண்டக்ட் பண்ணுறதா இருந்தது. பட் கொரோனா வைரஸ்னால போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜூன் மந்தில் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். 17-18 இயர்த்து தான் நான் கட் ஆஃப் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூஆர் அந்த மாதிரி கேட்டகிரி கேஸ்ட் வைஸ் வந்து கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவைலபிள் கேண்டிடேட்ஸ் பொறுத்து. நெக்ஸ்ட்டு வந்து சேல்ரி பேக்கேஜ் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு வந்து ஜாப் ஜாயின் பண்ணி 44,000 வந்து நம்ம கையில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன சேல்ரி பேக்கேஜுக்கு என்னென்ன அலோவன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 7th பே கமிஷன் படி என்னென்ன அலோவன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலோவன்ஸ், மெடிக்கல் அலோவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ், ட்ராவலிங் அலோவன்ஸ், அதர் ஸ்பெஷல் அலோவன்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய அலோவன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் பற்றின ஒரு கொஷின்னு. January 1 வந்து குளோபல் ஃபேமிலி டே, January 4 வேர்ல்டு பேர்லி டே, January 9 என்ஆர்ஐ டே, January 10 வேர்ல்டு ஹிந்தி டே, January 1 மிஷனரி டே. இந்த அப்டேட்ஸ் வந்து டேஸ் அந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் ஆறு 2 கொஷின் வந்து கம்பல்சரி ஜென்ரல் அவேர்னஸில் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், சக்ஸஸ் ஆகும். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸு ஆல் த பெஸ்ட். Bye.